Hi friends, welcome back to Birlas Parvai. இன்னைக்கு Wheels on Table எபிசோட்ல நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை ஃப்ளட் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய கார் வந்து அதுல மாட்டி ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை கிரியேட் பண்ணுச்சு. அதுல இருந்து நிறைய பேர் லாஸ்ங்கிறது பெரிய லெவல்ல இருந்தது. அப்போ இன்சூரன்ஸ்ல விஷயமா இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த தடவையும் அதிகமா மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இன்சூரன்ஸ்ல இதெல்லாம் நம்ம காருக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு குயிக்கா செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் தேவை நம்மளோட டேமேஜை கம்மி பண்றதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நம்ம கூட நம்ம விஜய் ப்ரோவும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ இன்கேஸ் நீங்க நம்ம சேனல்ல இந்த இன்சூரன்ஸ் பத்தி நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸை பத்தி நம்ம பேசிடலாம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு டைப்பா வந்து இருக்கு. ஒன்று காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்னொன்று தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இந்த காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது வந்து காருக்கு பிளஸ் நமக்கும் இருக்கிற அந்த சேதாரத்தை கவர் பண்றது தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ். தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது நம்ம போய் அறியாது இடிக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஆகிற சேதாரத்தை கவர் பண்றதுக்கு தான் தேர்ட் பார்ட்டி. அதுவும் ஹியூமனுக்கு மட்டும்தான், அவங்களோட வெஹிக்கிளுக்கு வந்து அது கிடையாது. இப்போ நீங்க புதுசா ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் பேக்கேஜா வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் கிடைக்கும். ஃபுல் 3 இயர்ஸ்க்கு இந்த தேர்ட் பார்ட்டி மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறமா நீங்க உங்களோட காம்ப்ரிஹென்சிவை நீங்க ரெனியூவல் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ இந்த புதுசா நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா நம்ம டீலர் கிட்ட போகலாமா இல்ல வெளியில போகலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் சார், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து டீலரை விட வெளில போகிறதுல நமக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80% வரைக்கும் கிடைக்கும், ஒரு 40,000 வரைக்கும் நீங்கள் நியூ வெஹிக்கிள்லாம் சேவ் பண்ணலாம். ஸோ இப்படி பார்க்குறப்ப நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, கேஷ்லெஸ்ஸாக இருக்கணும், இல்லை டைப் பிராண்ட்ஸாக இருந்தாலே ஓகே. ஸோ டைப் ஆர் கேஷ்லெஸ் இருந்ததுன்னா அது எந்த டீலர்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு கிளைம் தருவாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, கேஷ்லெஸ்ங்கிறத என்ன மீன் பண்ணுறோம் இங்கே அப்படின்னா, நீங்கள் உங்கள் காரை வந்து ஒரு கேரேஜில் கொண்டு போய் விட்றீங்க அப்படின்னா உங்கள் கையிலேருந்து எதுவுமே கொடுக்காம அவங்களே அந்த ப்ராசஸை பண்ணி கிளைம் பண்ணி வெஹிக்கிள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்களுக்கு காரை டெலிவரி பண்ணுவாங்க. இது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் கையிலேருந்து பே பண்ணி நீங்களே ப்ராசஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண கேஷை திருப்பியும் ரீஇம்பர்ஸ் மாதிரி நம்ம பண்ணணும். அதில் கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ் வரும். அதனால கேஷ்லெஸ் அப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போது ஒரு 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 டீலருக்கும் ஒரு அவுட் சைடருக்கும் புதுசாக கார் வாங்கும்போது என்ன காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கோட் நம்ம கம்பேர் பண்ணி கூட இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் சைட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த ஆன்லைன் சைட்டில் போயிட்டு நம்ம ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட டீலரோட கோட்டும் இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சது வந்து நமக்கு தெரியும், மஹிந்திரா 3XO. ஸோ அதை வந்து சென்னை ஆர்டியோட கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த சைட்டில் நீங்கள் போயிட்டு பிராண்ட் நியூ அதை செலக்ட் பண்ணி போயிடணும். செலக்ட் ஆர்டிஓ கேட்கும். ஸோ நீங்கள் சென்னை சூஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் TN01 சூஸ் பண்ணிக்கிறேன், பிராண்டு மஹிந்திரா சூஸ் பண்ணிக்கிறேன், 3XO உங்களுக்கு லிஸ்ட்டில் அது வரல அப்படின்னா XV 3XOன்ற செலக்ட் பண்ண உடனே பெட்ரோலா என்ன ஃபியூல் டைப்புன்னு கேட்கும், என்ன டிரான்ஸ்மிஷன் கேட்கும். இப்போ நான் வந்து மேனுவலில் AX5L அப்படின்ற வேரியண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து டெலிவரி டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம எப்போ நீங்கள் டெலிவரி எடுக்க போகிறீங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நமக்கு தெரியல அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கேட்கும். இதோட எக்ஸ்ஷோரூம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 11,99,000 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 12 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து இந்த ஐடிவிக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் காம்ப்ரிஹென்சிவ் மட்டும் காட்டும். சைடில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு 0 டிப்ரிசியேஷன், அதாவது பம்பர் டு பம்பர், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், இன்ஜின் ப்ரொடெக்ஷன், கன்சியூமபிள்ஸ், கீ ப்ரொடெக்ஷன், இன்சூரன்ஸ் கவர் ஆர் RTA நம்ம இதுதான் சொல்லுவோம், டயர் ப்ரொடெக்ஷன், இது எல்லா இடமும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறப்போ மினிமமே நமக்கு ஒரு 21,000 ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா 48,000 வரைக்கும் போகுது. ஸோ இதே நம்ம ஆக்சுவலாக டீலர் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இதே வெஹிக்கிளுக்கு 16,800 கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம ஆன்லைனில் பார்த்தது இப்போ 48,000 தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ ஸ்டில் நீங்கள் மினிமமாக ஒரு 20,000 மேக்ஸிமமாக ஒரு 40,000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். இதுலேயே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இது வந்து கேஷ்லெஸ்ஸாக இல்லையா, அது கீழே பார்த்தீங்கன்னா கராஜஸ் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட கராஜ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதோ இல்லை நீங்கள் டெலிவரி எடுக்க போகிற ஷோரூம்தோ கொடுத்து பார்த்தா அதில் டைப் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கலாம்.
மெயினாக அந்த ஃப்ளட் டைமில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன், அதாவது என்னென்ன ஆட் ஆன் இல்லை கவரேஜ் யூஸ் பண்ணால் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்போம். மெயினாக நியூ வெஹிக்கிள் வாங்குறவங்க இல்லை நான் ரீசெண்டாக 2-3 இயர்ஸில் வாங்கினவங்கலாம் இந்த ஆட் ஆன்ஸை வந்து அவைல் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஆர்டிஏல இன்சூரன்ஸ் கவர்னு சொல்கிறோம். இது வந்து உங்கள் நார்மலாக இன்சூரன்ஸில் ஐடி வேல்யூ மட்டும்தான் வரும். நீங்கள் ரிட்டர்ன் டு இன்வாய்ஸுங்கிறது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது ஃபுல் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், நார்மலாக எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும்தான் கவர் ஆகும். ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், அது இல்லாமல் ரோட் டேக்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், அப்புறம் நீங்கள் போடுற இந்த இன்சூரன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து கவர் ஆகிறது தான் இந்த ஆர்டிஏ. ஸோ இதில் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் ஆன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போடுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோடு ஒரு 20 lakhs வருது அப்படின்னா அந்த 20 lakhs-உமே அதில் ஒரு லைபிலிட்டி 50,000 சம்திங் போக உங்களுக்கு 19.5 lakh கிட்ட ரிட்டர்ன் கிடைக்கும். இதே நீங்கள் போடலை அப்படின்னா இந்த எக்ஸ்ஷோரூம் என்னவோ அதுதான் கிடைக்கும். கரெக்ட். இப்போ இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க. அது எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்கள் கார் வந்து ஃப்ளட்டில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் கிராங்க் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக சீஸ் ஆகுது. அது எப்படி உள்ள ஆகுங்கிறத நம்ம தனியாகவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ஐடியா கிடைக்கும். அப்படி நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணும் அப்படின்னா இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். அப்படி போட்டால் மட்டும்தான் அந்த தப்பை நீங்கள் பண்ணால் கூட நீங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணலாம். இப்போ இதே நம்ம ரெனிவலுக்கு வந்து பார்க்கலாம். அந்த ரெனிவல் பார்க்குறப்போ உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னோட வெஹிக்கிள் நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வியூ ப்ரைஸஸ்ன்னு கேட்கும். அங்கே நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதெல்லாம் நம்ம கொடுத்துடணும். எப்போ டெலிவரிங் கேட்குது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து என்ன எக்ஸ்பயர் ஆகலன்னு கொடுக்கலாம். இதில் நீங்கள் ரெனியூங்கிறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது வந்து நோ கிளைம் போனஸ். நீங்கள் எதாவது கிளைம் பண்ணியிருக்கீங்களா எக்ஸிஸ்டிங் பாலிசியில், இதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். சில பேர் நோ கிளைம் கொடுத்துட்டு ஒரு பாலிசிலாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. அந்த இன்னொரு கிளைம் வர்றப்போ கண்டிப்பாக அது ரிஜெக்டே ஆகிடும் அந்த பாலிசி. கரெக்ட். ஸோ எஸ், நான் வந்து இப்போ வந்து நான் கிளைம் பண்ணல அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ப்ரீமியம் கம்மியாக காட்டும். இது ஏன் கம்மியாக காட்டுதுன்னா கம்மியான ஐடிவியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஐடிவை வந்து இங்கே எடிட் பண்ணலாம். அது மாதிரி அகைன்ஸ் நமக்கு சைடில் அந்த ஆட் ஆன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஆர்டிஏ அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ நான் கார் வாங்கி 1 year ஆயிடுச்சு. இப்போ எனக்கு மறுபடியும் ரெனியூவல் வருது. அப்போ நான் ஆர்டிஏ எடுக்கலைன்னா கூட இப்போ என்னால் இன்க்ளூட் கண்டிப்பாக இப்போ நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு பேசிக் இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதில் எந்த பிராண்டை நீங்கள் வந்து இப்போ ரெனியூ பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, பேசிக்காக இல்லை ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பாலிசி நாங்கள் லிங்க் அனுப்போம், நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எதுக்கு இன்ஸ்பெக்ஷன்னா, சில பேர் ஆல்ரெடி ஃப்ளட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த வண்டியில் ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பிரேக் டவுன் ஆகி நிற்கலாம். அவங்க போட்டு அதை கிளைம் பண்ணால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லாஸ் ஆகின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்பெக்ஷன் பேசிக் இன்ஸ்பெக்ஷனை வந்து பார்த்துட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூவ் பண்ணி காட்டினோடனே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஆர்டிங்கிறத போட்டுக்கலாம். இது சில பிராண்டில் 3 years இருக்குது, சில பிராண்டில் 5 years வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இதில் அவைல் பண்ணுறப்போ உங்கள் வெஹிக்கிள் நம்பரை போடுறப்போ உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட்டும் இருக்கா இல்லையா, இருக்குதுன்னா என்ன ப்ரீமியம் வருதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஆர்டிஏ வந்து முன்னாடி இல்லை இப்போ வேணும் அப்படின்னா அந்த காஸ்ட்டில் ஆர்டிஏக்குன்னு எவ்வளோ கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு 3,000 to 5,000 தான் மேக்ஸிமம் ஆகும். ஓகே. அந்த 3,000 to 5,000 உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்க போகுது அப்படின்னா உங்களோட டோட்டல் கார் வேல்யூவே உங்களுக்கு ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்க போகுது. அதனால ஃபஸ்ட்டு ஆர்டிஏ இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸோட ரெனியூவல் பீரியடில் இல்லை, எனக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது, ஆனால் இப்போ என்னால் ஆர்டிஏ ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ரைட். இப்போ உங்களோட ஷெட்யூல் இந்த ஷெட்யூல்குள்ளே இருக்குது ரெனியூவல் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ணிக்க முடியும். ஆமாம். அது மாதிரி இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, இந்த பே ஆஸ் யூ டிரைவ் பிளான்ஸ் அப்படின்னு. நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பிளானை ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு செகண்ட் காராக இருக்குது, இல்லை நான் வந்து ஊருக்கு போயிடுவேன், இல்லை அப்ராடில் இருப்பேன், கம்மியாக தான் என்னோட யூசேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் ஒரு 5,000 தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 5,000க்கு ஒரு ப்ரீமியம். நீங்கள் இந்த ஆட் ஆன்லாம் ஆட் பண்ணியும் அந்த ப்ரீமியம் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இல்லை நான் 10,000 ஓட்டுவேன், இல்லை நான் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவேன்னா அப்போ தான் அந்த ஃபுல் ப்ரீமியமே நமக்கு உள்ளே வருது. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 5,000க்கு மட்டும் நான் ரெனியூவல் பண்ணேன்னா பட் கிளைமில் எனக்கு அந்த ஃபுல் வேல்யூ கிடைக்குமா? கிளைமில் ஃபுல் வேல்யூ கிடைக்கும். ஓகே. அதாவது அந்த யூசேஜ் என்ன சொல்கிறாங்க, 5,000 தாண்டிட்டா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து கிடைக்காது. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். மேபி அதை கூட நம்ம ஒரு டெமோவை பார்க்கலாம் ஆன்லைன் சைட்டில். இப்போ இது வந்து ரெனியூவலில் மட்டும்தான் வந்து நமக்கு இந்த ஆப்ஷனே எனேபிள் ஆகுது. இப்போ நம்ம ரெனியூவலில் தான் இருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்குறப்போ எனக்கு 5,500 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ப்ரீமியம் வெறும் 2,000 தான் காட்டுது. இதே நீங்கள் வந்து 7,500 கிலோமீட்டர் அப்படின்னு நான் போடுறப்போ வருஷத்துக்கு ப்ரீமியம் மாறும். ஆக்சுவலாக இப்போ நான் எந்த அடன்ஸும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ஸோ 10,000 கிலோமீட்டருக்கு 4,000 ரூபாய் அன்லிமிட்டட் அப்படின்னு சூஸ் பண்ணுறப்போ 6,000 ரூபாய் அந்த ப்ரீமியம் மாறிடுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுற ஆட் ஆன்ஸ் எல்லாம் வச்சு
இப்போ ஒரு ஆடான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜீரோ டிப்ரிசியேஷன்ங்கிறத பம்பர் டு பம்பர் ஆட் பண்ணுறேன், என்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு காஸ்ட்டு, இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு காஸ்ட்டும் வரும். ஸோ நம்ம எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் எல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ப்ரீமியம் 15,000 ஆகுது. ஓகே, வித் அன்லிமிட்டெட் நம்ம பே ஆஸ் யூ பிளான்ற. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு புதுசாக இப்போ ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என் காரை நான் இவ்வளோ தான் ஓட்டுவேன், அதுக்கு ஏற்றாப்புல நான் இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படியும் வந்து ஆப்ஷன்ஸ் இப்போ நமக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆமாம், இது நீங்கள் டாப் அப்பும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் இப்போ 10,000 போட்டேன் ஆனால் 5,000 தான் யூஸ் பண்ணால் கேரி ஃபார்வர்டும் அப்படியும் பண்ணிக்கலாமா? ஆமாம், கேரி ஃபார்வர்டும் நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இப்போ நான் 10,000 நான் போடுறேன், 5,000 தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நெக்ஸ்ட் 5,000 பிளான் பண்ணுறேன்னா அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அப்படியும் பண்ணலாம். இல்லை, அப்படி பண்ண முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் 10,000 போடுறதுல இது -5,000 ஆகிடும். ஸோ ஏன்னா அவங்க மினிமமே 5,000 வச்சிருக்கிறாங்க. ஓகே, பட் இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக தான் தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இதுதான் நம்ம ஓல்டு அதை ரெனியூவல்ஸ்க்கும். பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த ரெனியூவல் பொறுத்தவரை நீங்கள் ஐடிவி வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஐடி விட ரொம்ப அதிகமாக போட்டிங்க அதனால் உங்களுக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆகும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறீங்களோ அவ்வளோக்குள்ள அந்த ப்ரீமியம் வந்து அதிகமாகும். ஆனால் உங்களோட ஆக்சுவல் வெஹிக்கிள் வாங்கினப்போ இன்வாய்ஸ் இருக்க ஐடிவி அதை எக்ஸ்ஷோரூமை தாண்டி நம்ம பண்ணவும் போகிறதில்ல. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணவும் முடியாது, அதில் ஆப்ஷனும் கிடையாது சொல்ல போனால். ஏன்னா அந்த வெஹிக்கிளுக்கு என்ன ஐடிவின்றது உங்களுக்கு தெரியும், என்ன எக்ஸ்ஷோரூம்ங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு மேலே சூஸ் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் ஐடிவி ஏற்றுற ப்ரீமியம் ஏறும், அது ஒன்று தான். ஸோ அது மாதிரி இதில் வந்து நிறைய ஆடான்ஸ் இருக்குது. இந்த மெயினாக பார்த்தோன்னா இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன் பம்பர் டு பம்பர் நம்ம சொல்கிறது, அப்புறம் ஆர்டிஐ பார்த்தோம், இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம், கன்சியூமபிள்ஸ் கவர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு விண்ட்ஷீல்டு உடஞ்சி போச்சு அப்படின்னா விண்ட்ஷீல்டுக்கு மட்டும் நார்மலாக அந்த காம்ப்ரிஹென்சிவில் வந்துடும். ஆனால் சுற்றி இருக்க அந்த பீடிங்கு, நட்டு, போல்ட்டு, பேஸ்ட்டு, இந்த மாதிரி அதை இதர பொருட்கள் ஆகிறதெல்லாம் வராது. ஸோ அப்போ நீங்கள் அந்த கன்சியூமபிள்ஸுங்க ஒரு காரை ஆட் பண்ணிங்கன்னா அதுவுமே எல்லாமே வந்துடும். நீங்கள் வெறும் கிளைம் ஃபீ 1,000னா 1,000, 2,000 மட்டும் பே பண்ணால் போதுங்கிறது. அப்புறம் டயர் கவர் இருக்குது, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த நோ கிளைம் போனஸ் ப்ரொடெக்டர்னே ஒன்று இருக்குது. அதான் நான் கிளைம் பண்ணுவேன், எனக்கு ஆனால் நெக்ஸ்ட் இயரில் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்குது. அதை ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் மட்டும் கிளைம் பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் அவங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. லாஸ் ஆஃப் பேக்கேஜ், எமர்ஜென்சி டிரான்ஸ்போர்ட், இல்லை ஹோட்டல் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆடான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம அவைல் பண்ணிக்கணும். மெயினாக இந்த பேசஞ்சர் அதாவது பர்சனல் கவரும் உங்கள் பேசஞ்சர் கவர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கேஷுவலிட்டி ஆச்சுன்னா அதுக்கான கிளைம் கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஆன்லைனில் புது கார் வாங்கும்போது இன்சூரன்ஸ் போடும்போதோ இல்லை ரெனியூவல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு ஒரு 85% வரைக்கும் நம்மளால் பெனிஃபிட் எடுக்க முடியும். இப்போ இன்னொரு டவுட் வரலாம், இப்போ நான் வெளியில் ஆன்லைனில் போடுறேன் அப்படின்னா எனக்கு கிளைம்லாம் கரெக்டாக ஆகுமா அப்படின்னு சொல்லி. அது 24/7 சப்போர்ட் டீமோட அவங்க கிளைமோட சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஒன்று வந்து நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க, உங்களோட டீலர்ஷிப்பில் எந்த இதோட டைப்பில் இருக்காங்களோ அதையே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்க கொடுக்குற கோட்டுக்கும் கண்டிப்பாக ஆன்லைன் கோட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே பிராண்ட் நேம்லேயே அதிகமாக டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த கராஜஸும் செக் பண்ணிக்கலாம், நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் கேட்டு அவங்க சொல்லனா கூட இதிலே கராஜஸ் கரெக்ட். அதே மாதிரி கஸ்டமைஸ்டு பாலிசி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பே அஸ் யூ டிரைவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ டிரைவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்லையும் உங்களால் பண்ண முடியும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஆன்லைனில் நம்ம போகும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ரேண்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா, விஜய். பை.